السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. وقال الله تعالى أيضا: ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أمواتا بل أحياء عند ربهم يرزقون. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, இப்பொழுது நான் ஓதிக்காட்டிய இந்த குர்ஆன் வசனம், முதல் வசனம் சூரத்துல் பக்ராவிலே வரக்கூடிய வசனம், இரண்டாவது வசனம் சூரா ஆல இம்ரானிலே வரக்கூடிய வசனம். இந்த இரண்டு வசனங்களும் என்ன சொல்லப்படுகிறது சொன்னால், அல்லாஹுக்காக யுத்தம் செய்து தன்னுடைய உயிரை நீத்தவர்கள், அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு உயிரை நீத்தவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எங்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் அவர்களை மௌத்தானவர்கள் என்று சொல்ல வேண்டாம். முதல் வசனத்தில் வலா தகூலு, நீங்கள் சொல்ல வேண்டாம், லிமை யுக்குத்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், இது அல்லாஹுடைய பாதையிலே வெட்டப்பட்டு மரணித்தவர்களை, அவர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்தவர்களை என்ன செய்ய சொல்ல வேண்டாம், மௌத்தானவர்கள் என்று சொல்ல வேண்டாம். பல் அஹ்யா உன், என்றாலும் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். வலாக்கில் லா தஷ்உரூன், வலாக்கின் லா தஷ்உரூன், என்றாலும் நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹுடைய சக்தியை நம்ம உணர்ந்து இது எப்படி என்று நம்மளால் சிந்திக்க முடியாத ஒரு விஷயம். எனவே அல்லாஹ் சொன்னால் அதை அப்படியே நம்பிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது வசனத்தில் வலா தஹ்சபன்னல்லதீன குத்லூ ஃபீ சபீலில்லாஹி அம்வாத்தா பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்களை மரணித்தவர்கள் மனதாலும் நினைக்கவும் வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆரம்பத்தில் சொல்ல வேண்டாம் என்ற வாயால், மனதால் கூட நினைக்க வேண்டாம் என்று கூட அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் மரணித்தவர்கள் என்று. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் அல்லாஹ் இடத்திலிருந்து அவர்களுக்கு ரிஸ்க் கொடுக்கப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ கண்ணியத்துக்குரிய பெருமக்களை, நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, நம்முடைய காதிரியத்துன் நபவியா தரீக்காவிலே வேறுவலையிலே அமைந்திருக்கக்கூடிய, மாலிகா சென்னையிலே அமைந்திருக்கக்கூடிய பைத்துல் முபாரக் வதால் முஸ்தபா என்று சொல்லக்கூடிய அந்த தக்கியாவிலே தொடர்ந்து 30 நாட்கள் சஹீஹுல் புகாரி ஓதி வரப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டது, மிக அதபோடு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் 16வது நாள் பத்ரு சஹாபாக்களுடைய திருநாமங்கள் சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் ஒவ்வொரு திருநாமமாக நிறுத்தி சொல்லப்படுகின்ற நேரத்திலே அங்கே வந்து ஆளிராய்க்கக்கூடியவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு, ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்வார்கள். இந்த பத்ரு சஹாபாக்கள் அவர்கள் மற்ற யுத்தங்களில் கலந்து கொண்டு சஹாபாக்களை விட அந்தஸ்தில் கூடியவர்கள். இந்த அளவுக்கு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த மிகப்பெரிய யுத்தங்களில் முதலாவது பெரிய யுத்தம் பத்ரு யுத்தம். ரமலான் மாதம் பிறை 17 நடந்த ஹிஜ்ரி 2வது வருஷத்தில். அப்போ 313 சஹாபாக்கள் தான் இருந்தாங்க. மற்ற பக்கம் காபிர்கள் பக்கம் 1000 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ஆயுதம் இருந்தது. இவங்களுக்கு 2 பேருக்கு தான் ஆயுதமே இருந்தது. அவங்க எல்லாரும் தின்னு குடிச்சிக்கிட்டு நல்லா இருந்தாங்க. இவங்க நோம்பாளிகளாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை இறக்கி அவர்களுக்கு உதவி செய்தார். அப்போ அந்த யுத்தத்தில் பத்ரு சஹாபாக்கள் என்று கலந்து கொண்ட அந்த யுத்தத்தில் 14 சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்தார்கள் அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய ரசூலுக்காக, இஸ்லாத்துக்காக. இப்போ அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்தஸ்து மிகப்பெரிய அந்தஸ்துகளை அல்லாஹ் கொடுத்துருக்கிறார். அதாவது நீங்கள் என்ன வேணும்னா செய்து கொள்ளுங்கள், நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்னு அல்லாஹ் சொல்லுங்கள். இதை மாதிரி ஒரு வார்த்தை அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லியிருந்தா, எங்களை மாதிரி சாதாரண மனிதரை பார்த்து சொல்லியிருந்தா என்ன ஆகிக்கும்? எல்லா மனிதரும் என்ன நினைப்பாங்க, அல்லாஹ் சொல்லிட்டா எங்களை எப்படி வேணாம் வாழ சொல்லி அவன் மன்னிச்சிருவானாம் என்று கண்டபடி ஹராம் ஹலால்னு பார்க்காம கண்டபடி வாழ்வாங்க. இப்போவே அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு அந்தஸ்தை கொடுத்தும், அவர் அப்படி ஒரு சலுகையை கொடுத்தும் அவங்க என்ன செய்யலை, அல்லாஹ் சொல்லிட்டான் தானே நம்மளை மன்னிச்சிட்டான்னு சொல்லி தன்னுடைய இஷ்டத்துக்கு ஆடலை. அல்லாஹுக்கு பயந்து கடைசி வரைக்கும் தக்குவாவோடே இருந்தாங்க. இன்னொரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ பத்ரு யுத்தத்தில் கலந்து கொண்ட சில சஹாபாக்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க, ஒரு சில சஹாபாக்கள். அப்போ அவங்க வந்ததுனால அவங்களுக்கு அங்கே இடம் இல்லை. இப்போ மாதிரி மஸ்ஜிது நபி அவ்வளோ பெரிய விசாலமான இடமுள்ளதாக அந்த காலத்தில் இருக்கல. அப்போ சில சஹாபாக்கள் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தாங்க, பத்ரு யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்கள். அப்போ அல்லாஹ் சொன்னான், ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும், அந்த நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்ரு சஹாபாக்களை இடம் கொடுங்க, அவங்களுக்கு உள்ள வரத்துக்கு இடம் கொடுங்க. யஃப்ஸஹில்லாஹு லக்கும், நீங்கள் இடம் கொடுத்தா அல்லாஹ் உங்களுக்கு இடம் தருவார் என்று சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சிறப்பித்து அவரை நிற்க விடாதீங்க, அவரை உட்கார வைங்கன்னு அல்லாஹ் சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த பத்ரு சஹாபாக்களை பற்றி மிக தெளிவு பெற்ற இமாம்கள், மிக பெரும் மஷாயிகுமார்கள் எல்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் ஓதி வரக்கூடிய இந்த பத்ரு மௌலிதுன்னு சொல்லக்கூடிய இந்த பத்ரு மௌலிதில்
சில ஹிகாயத்துகளுக்கு பின்னால் கடைசியாக பத்ர் சஹாபாக்களுடைய ஹிகாயத்து சொல்லப்படக்கூடிய ஒரு ஹிகாயத்து இருக்குது. என்ன சொல்கிறான்னு சொன்னால், அன்ன துஆ முஸ்தஜாபுன், துஆ என்பது ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த ஜிக்ரி அஸ்மாய் அஹ்லி பத்ரில், பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட அந்த சஹாபாக்களுடைய திருநாமங்கள் சொல்லப்படக்கூடிய இடத்துல, அவர்களுடைய பேர் சொல்லப்படக்கூடிய இடத்துல துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று யாரு வதக்கர ஷேக் தரானி ரஹமுல்லா, ஷேகு தரானி ரஹமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். அன்னவு சமியமின் மஷாயில் ஹதீஸ், மஷாயிமாருடைய செய்தியிலிருந்து அவர்கள் சொல்கிறார்கள், பெரிய பெரிய ஷேக்மாருடைய செய்தியிலிருந்து சொல்கிறார்கள், அன்னு துஆ முஸ்தஜாபு, துஆ என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஜிக்ரி அஸ்மா அல் பத்ரில், பத்ர் சஹாபாக்களுடைய பேர் சொல்லப்படக்கூடிய இடத்துல. இப்போ நாம் துஆ, நம்முடைய துஆ அல்லாஹ் கபூலாக்குவான்ற அந்த நம்பிக்கையோட நம்ம செய்கிறோம், அல்லாஹ் கபூலாக்குவான நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஆனால் உடனடியாக கபூலாக்கி அல்லது சீக்கிரமாக நம்ம நினைக்கிற டைமில் கபூலாக்குற அளவுக்கு நம்ம நம்முடைய உள்ளத்தில் தக்குவாலாம் போதாது, ஈமானெல்லாம் போதாது. ஈமான் ஆட்டம் கண்டு கொண்டிருக்க நம்முடைய பாவங்கள் தான். ஆனால் சஹாபாக்கள் அல்லாஹுனால் பொருந்து கொள்ளப்பட்டவர்கள், ரலியல்லாஹு அன்ஹும் வரலோ அன், அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்து கொண்டார் என்று அல்லாஹ் சிறப்பித்து சொல்கிறான் சஹாபாக்கள். அப்போ அல்லாஹுடைய பொருத்தம் ஒருவருக்கு கிடைச்சிட்டான்னு சொன்னாக்கா அதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இப்போ பத்ர் சஹாபாக்களுடைய திருநாமம் சொல்லப்படக்கூடிய இடத்துல துவா ஒப்புக்கொள்ளப்படும் என்று சொல்லி இவர்கள் சொல்கிறார்கள். இந்த பைத்துல் முபாரக் வதால் முஸ்தபான்னு சொல்லக்கூடிய இந்த தக்கியால் துவா கேட்கறது யார் தெரியுமா? ஒரு ஷேக் நாயம் அவர்கள் துவா கேட்கிறார். நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் கேட்கல. அப்போது சாதாரணமே பத்ர் சஹாபாக்களுடைய பேர் சொல்லப்படக்கூடிய இடத்துல துவா கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இருந்தால், அந்த கலரையிலே ஒரு ஷேக், ஒரு தரீக்காவுடைய ஷேகே கேட்டான். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அதை கூட இன்றைக்கி நிறைய பேர் வேணுமென்றே போகாமல், சில பேர் பணம் செலவழிக்க விருப்பம் இல்லாமல் கூட இருக்கிறாங்க. சரி, அவங்கள விடுங்க. இப்போ அடுத்தே சொல்கிறாங்க வக்கால முஜர்ரபுன், இன்னும் சொல்கிறார்கள் முஜர்ரபுன், அது அனுபவப்பட்ட ஒரு விஷயம். அப்படி துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதும் வக்கால கைருகு, இன்னும் அந்த ஷேகர்கள், அதாவது முன்னால் கூறப்பட்ட ஷேகு தரானி ரஹிமுல்லா அவர்கள் அல்லாதவர்கள் சொல்கிறார்கள், இன்ன கசீரம் மினல் ஔலியாயி, ஒலியாக்களில் பல பேர்கள் என்ன செய்கிறார்கள், லம் தஹ்சுல் லஹுல் விலாயத்தோ, அவர்கள் விலாயத்தை அடைந்து கொள்ளவில்லை, இல்லா பிக்ராஅத்தி அஸ்மாஇஹிம் வத்தவஸ்ஸுல் பிஹிம், என்னது அந்த பத்ர் சஹாபாக்களுடைய திருநாமங்களை ஓதியே தவிர, அவரிடத்தில் வசீலா கேட்டே தவிர அந்த ஓலியாக்கள் விலாயத்தை அடைந்து கொள்ளவில்லை. அதாவது பத்ர் சஹாபாக்களுடைய திருநாமங்களை ஓதினால்தான், அவர்களுடைய வசீலாவை தேடின காரணத்தினால்தான் அந்த ஓலியாக்கள் விலாயத்தின் அந்தஸ்துக்கே வந்தார்கள் என்று சொல்லி இவர்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அதிலே நமக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பத்ர் சஹாபாக்களுடைய சம்பவங்களில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அவர்களை கொண்டு பாதுகாப்பு தேடியவர்கள். இல்லை, இந்த பத்ர் மொழியில் கூட ஒரு சம்பவம் வருகிறது, 2 சம்பவம் வருகிறது. அதாவது ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு போவதற்காக வெளியாகிறார். அப்படி வெளியாகின்ற நேரத்தை என்ன செய்கிறார், தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியாகி போயிட்டார். வெளியாகி ஹஜ்ஜுக்கெல்லாம் போனதுக்கு பின்னால் அந்த வீட்டுக்கு சில திருடர்கள் வருகிறார்கள். அந்த திருடர்களுக்கு தெரியும் இந்த வீட்டில் யாருமே இல்லை, இருந்தவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டார். திருடுவதற்காக வந்தால் வீட்டு பக்கத்தில் வந்தோடனே வாள்கள் உரசுகின்ற சப்தம், ஒன்றோடு உரசுகின்ற சப்தம் கேட்கிறது. அப்போ உள்ள யாரோ இருக்கிறாங்க போல, காவலுக்கு வச்சுட்டு போயிருப்பாரோன்னு சொல்லி திரும்பி போயிட்டாங்க. 2வது நாள் வந்தாங்க, 3வது நாள் வந்தாங்க, அதே சப்தம். யாரோ உள்ளே இருக்கிறாங்க, இந்த வீட்டில் திருட முடியாதுன்னு போயிட்டாங்க. பிறகு அந்த ஹாஜியார் மக்காலிருந்து வந்ததுக்கு பின்னால் அவங்கள சந்திக்கிறாங்க, நாங்கள் உங்களோட வீட்டுக்கு திருடுவதற்காக வந்தோம், ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரே வாள் உரசல்கள், ஆட்களுடைய பேச்சு சத்தம் எல்லாம் கேட்டது என்று கேட்டபொழுது சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்த ஹாஜியார் அவர்கள், நான் என்னுடைய வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன்னால் பத்ர் சஹாபாக்களுடைய திருநாமங்களை எழுதி ஒரு தாளிலே எழுதி அதை தொங்க விட்டு சென்றேன். அப்போ பத்ர் சஹாபாக்கள் வந்துதான் என்னுடைய வீட்டை பாதுகாத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் செய்திருக்கிறார்கள். அடுத்தது விஷயம் இன்னொன்று, ஒரு கப்பலிலே சில பிரயாணிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். கப்பலிலே போய்கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று காற்று வேகமாக வீச, அலைகள் பொங்க, கப்பல் தள்ளாட தொடங்கியது. அப்போ அந்த கப்பலில் இருந்தவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. என்ன ஆகுமோ, உயிர் பயத்தில் அலறாங்க. அப்போ என்ன செய்வதுன்னு தெரியாமல் அங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கும் போது கப்பலில் சில பேர் சொன்னாங்க, ஒரு ஆள் இருக்கிறார், அவரை பார்த்தா பெரிய ஒரு மனிதர் மாதிரி தெரியுது, அவர்கிட்ட போய் என்னென்ன செய்யலாம்னு கேட்கும் பொழுது அந்த மனிதர் எதுவுமே நடக்காத மாதிரி அவர் தூங்கிட்டு இருக்கார். அப்போ அவர்கிட்ட போய் அவரை தட்டி எழுப்பி சொன்னாங்க, என்ன நடக்குது, இது கப்பலில் எவ்வளோ பெரிய அமளிதமளி நடக்கு, நீங்கள் என்ன அவங்கள பாட்டில் தூங்கி கொண்டு இருக்கீங்க, காற்று வேகமாக வீசுது, கடல் அலையெல்லாம் பொங்கி வருது, என்ன நிலைமை என்று தெரியாமல் நாங்கள் தடமாறி கொண்டிருக்கோம், நீங்கள் நிம்மதியாக தூங்குறீங்களே என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், ஒரு தாள் எடுங்க. அந்த தாளில் அவரை எழுதுகிறார்கள், பிஸ்மில்லாஹி லதீ லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்று நம்ம ஹத்தாத் ராத்திபில் ஓதி வரக்கூடிய அந்த ஜிக்ரையும் எழுதி
பதில் சஹாபாக்களுடைய திருநாமங்கள் எழுதி இதை கொண்டு போய் கப்பலில் மேலே தூக்கி கட்டி வைங்க. அதே மாதிரி தூக்கி கட்டி வைக்கப்பட்டது. சிறிது நேரம் கழித்து அந்த என்ன காற்று அப்படியே ஓய்ந்து அலைகளும் ஓய்ந்து அந்த கப்பல் சில மனிதர்களால் கரைக்கு இழுத்து வரப்படுவது போல் சில பேர் காண்கிறார்கள். அதில் எழுதப்பட்ட தாளில் எழுதப்பட்ட விஷயம் என்னென்னா பதில் சஹாபாக்களுடைய திருநாமம். அப்போ சஹாபாக்கள் அந்த பதில் சஹாபா பொதுவாகவே அல்லாஹு தாலாவை குர்ஆனில் சொல்லிட்டான். அந்த பதில் சஹாபாக்களை மட்டுமல்ல, யுத்தத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய உயிரை அல்லாஹ்க்காண்டி கொடுத்தாங்களே அவங்கள மௌத்தானவங்கன்னு சொல்லவும் வேண்டாம், அவங்க மௌத்தானவங்கன்னு சொல்லி மனதால் நினைக்க வேண்டாம்ட்டான். அப்போ அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க மன்னித்தவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க சிறுக்குன்னு சொல்லி. இப்போ அல்லாவே சர்டிஃபிகேட் தந்துட்டு அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். நிச்சயமாக துவா கபூலாகும், அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இப்போவும் ஒரு மனிதன் இதை மறுக்கிறான்னு சொன்னான், இது ஷிர்க்கு, பதில் சஹாபாக்களை கொண்டு கேட்குறீங்க நீங்கள், அது ஷிர்க்குன்னு சொன்னாக்கா அப்போ நீ என்ன செய்கிறாய்? அல்லாஹுடைய குர்ஆன் வசனத்தை மறுக்கிறாய். அவங்க மௌத்தானவங்கன்னு நீ சொல்ல வருகிறாய். அல்லாஹ் சொல்கிறான் மௌத்தாகவில்லை என்று சொல்கிறான், நீ சொல்கிறாய் அல்லாஹ் மௌத்தானன்னு சொல்லி. அப்போ நீ அல்லாவா அவன் அல்லா? அப்போ அல்லாஹுக்கே சவாலா? அல்லாவே தன்னுடைய குர்ஆனில் போய் சொல்லிட்டான, ஏன் இப்படி மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? எனவே கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, அல்லாஹுடைய வார்த்தைகளை நம்பி உண்மையான கொள்கையின் பக்கம் இருந்து அந்த பதில் சஹாபாக்களுடைய பொருட்டை கொண்டும் இந்த நீங்கள் துவா பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது 4ஆம் திகதி ஜனவரி 4ஆம் திகதி பதில் சஹாபாக்களுடைய திருநாமங்கள் சொல்லப்படக்கூடிய அந்த புனிதமான புகாரி மஜ்லிஸுக்கு நீங்கள் எல்லோரும் வந்து கலந்து கொண்டு உங்களுடைய எல்லா விதமான ஹலாலான ஆஜத்துகளை கொண்டும் வந்திருந்த மஷாஹிமானுடைய பொருட்டை கொண்டும் பதில் சஹாபாக்களுடைய பொருட்டை கொண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டை கொண்டும் மற்ற நபிமாருடைய பொருட்டை கொண்டும் நாங்களும் துஆ கேட்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ சொன்ன அத்தனை சாலிஹீன்களுடைய பொருட்டை கொண்டும் எங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய பாவங்களையும் நம்மிடத்தில் துஆ செய்ய சொன்ன நல்லவங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து அருள்வானாக. அத்தனை பேர் மக்களையும் எங்களையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் சீதேவித்தனமான மக்களாக ஆக்கி வைப்பானாக. கடைசி மூச்சு வரைக்கும் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்திலே இருந்து தக்வா ஈமானோடு இருந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அத்தனை பேருக்கும் தருவானாக. எங்களுடைய வாழ்க்கையை தக்வாவை கொண்டு ஈமானை கொண்டு சீர்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம அத்தனை பேருக்கும் தருவானாக. இன்னும் உங்களுடைய ஹாஜத்துகள் என்னென்ன ஹலாலான ஹாஜத்துகள் எல்லாம் இருக்கிறதோ அது அத்தனையும் அல்லாஹு தஆலா மிக சீக்கிரமாக நிறைவேற்றி தருவானாக. உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா பரக்கத்தான வாழ்க்கையை ஆக்கி வைப்பானாக. உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன ஹாஜத்து தேவையாக இருக்கிறதோ அத்தனையும் அல்லாஹு தஆலா சீக்கிரமாக நிறைவேற்றி தருவானாக. உங்களுக்கு துவா செய்து போல் நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் எல்லாருடைய துவா பரக்கத்தையும் கபூலாக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.